ஃப்ரண்ட்வுட் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நடந்துட்டு இருக்க வேர்ல்டு கப்பில் வந்து நிறைய ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும். நான் எந்த மேட்சை சொல்கிறவங்க எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். நம்ம யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தான் வின் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக நியூசிலாந்து வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் தோற்றுருக்காங்க. ஸோ நம்ம நியூசிலாந்தில் இந்த மாதிரி தோப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து நம்ம ஸ்ரீலங்கா கூட பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தோற்றுருச்சு. ஸோ அது வந்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கா இப்போ இருக்கிற ஃபார்ம் வந்து பங்களாதேஷ் தோற்றுருன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் தோற்றுருக்காங்க. ஆனால் நியூசிலாந்து வந்து தோற்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இப்போது குரூப் ஸ்டேஜ்னு பார்த்தோன்னா ABCDயில் வந்து நம்ம பி இப்போ எடுத்துப்போம். பியில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 1 விளையாடிருக்காங்க, ஒரு பாயிண்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஸ்காட்லாந்து வந்து 2 விளையாடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வந்து மேட்ச் நடக்கல. ஆஸ்திரேலியா வச்சு இங்கிலாந்து மேட்ச் நடக்கல. ஸோ அதான் முக்கியமான மேட்சை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மேட்ச் நடக்கல. அதனால் வந்து ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் வந்து பியில் வந்து ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அவங்க 2 பேர் தான் வருவாங்க ஆப்வியஸாக. அதுக்கடுத்து சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் வந்து 2 மேட்ச் வின் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. நியூசிலாந்து வந்து 1 லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானா நியூசிலானா வெஸ்ட் இண்டீஸ் தான் பார்த்தோன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் உள்ளே வரக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நியூசிலாந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டியில் நம்ம சொல்ல தேவையில்லை, சவுத் ஆஃப்ரிக்கா வந்துருச்சு. பங்களாதேஷா ஸ்ரீலங்காவும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸ்ரீலங்கா வந்து 2 மேட்சுமே தோற்றுட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் நெதர்லாந்து கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக பங்களாதேஷ் இப்போ இருக்கிற ஃபார்மில் கண்டிப்பாக உள்ளே வருவாங்கன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஓகே தான்ப்பா, நம்ம ஃபஸ்ட்டு ஏ குரூப்புக்கு வாப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ ஏ குரூப்பை பற்றி இப்போ பேச போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாமே மெயினாக அந்த மேட்சை பற்றி இருக்க போது நமக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற அந்த ஒரு மேட்ச் தான் வந்து நம்ம மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாருமே எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி நடக்க போகுது, எப்படி சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்னு எல்லாரோட கேள்வி இருக்குது. இது எல்லாத்தோட முக்கியமாக வந்து யூஎஸ்ஏ பாகிஸ்தானை வின் பண்ண பிறகு இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரே ஆப்ஷன், இப்போ இந்தியா மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் அவங்க உள்ளே வரக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்காக அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து நார்மலாக இந்தியா கிட்ட எப்படி விளையாட நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து அவங்க 2 ஆர் டை மேட்ச்சில் தான் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து நம்ம இந்தியாவை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம இந்தியாவும் அதற்காக தான் ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ மற்ற டீமுக்கு எப்படி ஆடுவாங்களோ இல்லைன்னு தெரியல. ஆனால் பாகிஸ்தான் கிட்ட மட்டும் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதையும் தாண்டி நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் பாகிஸ்தான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் அவங்க வந்து யூஎஸ்ஏ கிட்ட தோற்ற பிறகு இப்போ வந்து அவங்க வந்து ஸ்பின்னு கொண்டு வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்லோ கட்டர்ஸ் அண்ட் ஸ்பின் தான் அதிகமாக கொண்டு வரேன் இருக்காங்க. நம்ம இந்தியன் டீம்ஸ் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸ்பின் வந்து ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிற மேட்ச்சுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பின்னு கண்டிப்பாக இருக்கணும். மினிமம் 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸோட தான் கண்டிப்பாக போகணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ இது வந்து டிராவிட் அண்ட் ரோஹித்துக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நாளைக்கு நடக்க போகிற பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து ஸ்பின்னர்ஸ் 2 பேர் போக போகிறாங்களா இல்லை ஆல்ரெடி போன அதே டீமோட போக போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் விளையாட டீம் கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும்னு கண்டிப்பாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து பவுலிங்கில் தான் இருக்கும்னு என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட முக்கியமாக பாகிஸ்தானில் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன் அங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் வின் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட பெரிய அசிங்கம் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அங்கே வந்து இந்த மேட்ச்சை தோத்தாங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஸோ அங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஸோ 10 இயர்ஸ் பிஃபோர் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்தியா கூட 2005 2006 தோக்கும்போது ஃபேன்ஸில் எப்படி ரியாக்ட் பண்ணால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாரும் மெச்சூர்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பாகிஸ்தானில் இருக்க சிச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் கிரிக்கெட்டுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டு அந்த சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் அங்கே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டு அங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. மற்ற மேட்ச் எப்படியோ இல்லையோன்னு தெரியல, ஆனால் இந்த மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஸோ டீம் வைஸ் பார்த்தோன்னா நம்ம பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணாமல் இந்தியா டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ பேட்ஸ்மேன் வந்து இன்னும் டாமினேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் மேலே பெரிய ப்ரெஷர் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணாங்கன்னா எப்பவும் போல் நம்ம இந்தியா வந்து போலிங் தான் சூஸ் பண்ண போகிறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேபி அவங்க டாஸ் வின் பண்ணி நம்மளை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 200 and 200+ அடித்தா மட்டும்தான் இன்னும் நம்ம ரிலாக்ஸாக வந்து ஃப்ரீயாக வந்து போல் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் 200+ அடிக்கக்கூடிய கேப்பபிள் நம்ம டீமுக்கு இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவம் துபே வந்து நீங்கள் வந்து ஓவரே கொடுக்குறதில்ல, பவுலராக ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ ஒன்லி ஃபார் பேட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் பொசிஷனை நீங்கள் சஞ்சு சாம்சன் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய் மஞ்சரேக்கர் கூட சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
விராட் கோலி அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார். ஸோ அவர் வந்து பாகிஸ்தான் மேட்ச் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ கோலி வந்து கண்டிப்பாக ஆடுவார். அவர் வந்து மேட்ச் வித்ரா பண்ணி எனக்கு பதில் நீங்கள் வந்து சஞ்சு சாம்சன் உள்ளே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் துளி கூட உண்மையும் கிடையாது. ஸோ அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக கொடுக்குன்னு தான் நினைப்பார். ஸோ வரப்போகிற மேட்சோட பாகிஸ்தானோட வேர்ல்டு கப் கனவு சிதைய போதா இல்லை இந்தியாவை பீட் பண்ணி நாங்களும் கேமில் இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் 90-95% வந்து இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதையும் தாண்டி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வீடியோ கொடுக்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவரை உங்களை விடுறது சண்முகம்.